காமராஜரை எப்படி தமிழகம் நினைவு வைத்திருக்கிறதோ அதே போல உங்களையும் தமிழகம். ஏன்னா இந்த 10 லட்சமோ 25 லட்சமோ எங்க பணத்துல இருந்து தான் கொடுக்குறாங்க. நாங்க தனியா ஒண்ணு கேட்கல. ரிட்டையர்மெண்ட் வழக்கறிஞர்களுக்கு இறப்பு தான் ரிட்டையர்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று சந்தித்தோம். முதலமைச்சர் அவர்கள் எங்களை மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் வரவேற்று எங்களை வாழ்த்தினார். நாங்களும் அவருடைய நல்லாட்சியை வாழ்த்தி காமராஜரை எப்படி தமிழகம் நினைவு வைத்திருக்கிறதோ அதே போல உங்களையும் தமிழகம் நினைவு வைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு நீங்கள் மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும். நீங்கள் ஏற்கனவே இந்த ஊழலை ஒழித்து ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவது எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி அவரிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். நெடுநாட்களாக வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை ஒரு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று. கடந்த ஆட்சியிலே அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு பாதியிலே கைவிடப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதை சுட்டிக்காட்டி தி அட்வொகேட் புரொடெக்ஷன் பில் அதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதே போல வழக்கறிஞர் சேமநல நிதியை 10 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்த வேண்டும். வழக்கறிஞர்கள் ஒரு 80% வழக்கறிஞர்கள் எவ்வாறு சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தினமும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்கிறார் என்றதை சுட்டிக்காட்டி அந்த கோரிக்கை வைத்தோம். அதே போல கொரோனா காலத்திலே வழக்கறிஞர்கள் பெரும் துன்பத்திற்கு துயரத்திற்கு ஆளானார்கள். டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது 100 கோடி ரூபாய் சங்கத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார். அதே போல வழக்கறிஞர்களுக்காக நீங்கள் 100 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதே போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கும்போதும் சரி, ஈவன் புரட்சி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, வழக்கறிஞர்கள் தொடர் கோரிக்கையான வழக்கறிஞர்களுடைய வீடு, அதாவது ஹவுசிங் ஸ்கீம், அது கேட்டோம். நிறைய தடவை அது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்போ வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக வழக்கறிஞர்களுக்கு என்று ஒரு வழக்கறிஞர் காலனி அமைத்து தர வேண்டும். அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் வழக்கறிஞர்களுக்கான ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போல வழக்கறிஞர்களுக்கென்று ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்காக பல நாள் கோரிக்கை. 25 கிரவுண்ட் எங்க சென்னையில் வேணும்னு கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு இப்பொழுது 3000 தருகின்ற அரசு 3 வருட காலத்திற்கு 10,000 ரூபாய் தர வேண்டும். அதிலும் பெண் வழக்கறிஞர்களுக்கு, இளம் பெண் வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் பேறுகாலத்தின் போது 5,000 ரூபாய் மாதம் கூட்டி தர வேண்டும். அதாவது 10+5 என்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல இந்த பக்கி சர்வீஸ் வேண்டும். அதாவது இந்த ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த போர்ட்டு மற்றும் இந்த பிளவர் பஜார்ல இருந்து வழக்கறிஞர்கள் பஸ்லயும் ட்ரெயின்லயும் வர்றவங்க சிரமப்பட்டு உயர்நீதிமன்றத்துக்கு பெரிய பெரிய கட்டலாம் தூக்கிட்டு வர வேண்டியது இருக்கு. அதனால ஒரு பக்கி சேவை தேவை என்று கேட்டிருக்கிறோம். பெண் வழக்கறிஞர்களுக்கு என்று குறிப்பாக ஒரு வெளியூர்ல இருந்து இங்க தங்கி பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிஜி ஹாஸ்டல் மாதிரி ஒன்று செய்து தரணும்னு கேட்டிருக்கிறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அட்வொகேட்ஸ் ட்ரைனிங் அகாடமி வேணும். எப்படி ஒரு ஜுடிஷியல் அகாடமி இருக்கோ அதே போல அட்வொகேட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் அகாடமி வேண்டும். அதுக்கான நிலம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக மிக எளிமையாக சிறப்பாக அது அனைத்தையும் ஒரு தாயுள்ளம் கொண்டு கேட்டார். நிச்சயமா செய்யறேன்னு வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை இருக்கிறது. அதாவது சொல்லுவோம் செய்ய மாட்டான்றதெல்லாம் இருக்கலாம். இவர் சொல்றாரு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அதே போல அவரை நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விழாவிற்கு வரும்படி அழைத்திருக்கிறோம். இப்போ சமீபமாக வருகின்ற 31ஆம் தேதி சமநீதி சோழன், அதாவது மனுநீதி சோழன் என்ற ஒரு சிலை இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிலை வருடம் நாங்கள் அதை கொண்டாடுவது வழக்கம். அந்த கொண்டாட்டத்திற்காக அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் வந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அதே போல வேறு எந்த காரணத்திற்காகவும் அழைந்தாலும் அவரை அழைப்பதற்காக தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தோம். உடனடியாக சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களை பார்த்து எங்களை கூட்டிருப்பாங்களே அப்படின்னு ஒரு ஜோவியலா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுபோல மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஏற்பாடை செய்து நெடுநேரம் எங்களை பேச வைத்து மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்ததற்காக முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஒன்றும் இல்லைங்க, நல்ல விதமா ஒரு சந்திப்பு நடந்தது. 10 லட்ச ரூபாய் தராங்க சார், 25 லட்ச ரூபாய் கேட்கிறோம். ஏன்னா போன தடவை 10 லட்ச ரூபாய் எப்படி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க, அஜெண்டாவிலே இருந்தது அது 10 லட்ச ரூபாய். அதனால நிறைவேற்றினாங்க.
அதே போல இந்த தடவை எந்த ஒரு கட்சியும் வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கல. ஏன்னா இந்த 10 லட்சமோ 25 லட்சமோ எங்க பணத்துல இருந்து தான் கொடுக்குறாங்க. நாங்க தனியா ஒன்றும் கேட்கல. அதுக்குண்டான வெல்ஃபேர் ஸ்டம் நாங்க கட்டுறோம், அதனால கொடுக்குறாங்க. வெல்ஃபேர் ஸ்டம் அதிகமாக்கி கூட எங்களுக்கு கொடுக்க சொல்லி தான் கேட்கறோம். ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு இது ஒன்று தான் வந்து, அதாவது மற்ற மாதிரி வந்து மற்ற எந்த துறையிலுமே வந்து அவங்க ஒரு ஒரு தொகை வந்து வரும் ரிட்டையர்ட் ஆன உடனே. இந்த எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது. ரிட்டையர்மெண்ட்ன்றது வழக்கறிஞர்களுக்கு இறப்பு தான் ரிட்டையர்மெண்ட். அப்போ அந்த குடும்பத்திற்கு ஒரு தொகை போக வேண்டும் என்று சொன்னால் 25 லட்ச ரூபாய் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லாம போயிடும். இந்த 10 லட்ச ரூபாய் நிச்சயமா வந்து எந்த விதமான பயனும் இல்லாமல், பயணம் இருக்கிறது, பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதிக அளவுக்கு பயன் இல்லை. அதனால கேட்டுக்கிறோம்.